ஹலோ ஜெயண்ணா, வணக்கண்ணா. சட்டமன்ற பேரவையில் நீ சொன்னதெல்லாம் உண்மை தான், கண்டிப்பாக உண்மை தான். இதெல்லாம் அவங்க சரியான ஆளாக இருந்துச்சுன்னா திமுககாரங்க என்னால் வெளிநடப்பு செஞ்சுருக்கக்கூடாது. ஏன் வெளிநடப்பு செஞ்சாங்க? நீ பேசு உண்மை தெரிஞ்சு வச்சு அவங்களுக்கு. நம்ம அந்த ஊழல் பண்ணலாம் தெரிஞ்சு வச்சு வெளிப்படையாக வெளியேற்றிட்டு இருக்காரு, நம்ம இதுமாரி இருந்தோம்னா நம்ம தாங்க முடியாது, நம்ம மேலே கேஸ் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி வெளியேறி போயிட்டாங்க. நல்லா எல்லாருக்கும் மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிட்டோம், யார் மேலே தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க சரியான ஆளாக இருந்தால் உள்ளே உட்காந்து இதுக்குள்ள என்ன தப்பு, நான் என்ன ஊழல் பண்ணணும் நேரடியாக அவங்க பேசணும். எதுக்கு வெளியேறி போட்டுருக்காங்க? அப்போ அவங்க ஊழல் கண்டிப்பாக பண்ணிடுறாங்க. ஃபண்டு தருவாங்களே, அதெல்லாம் ஃபண்டு எல்லாருக்குமே போயிருக்கும். திமுககாரன் எல்லாருக்குமே போயிருக்கும், அந்த ஃபண்டுங்கிறது எல்லாருக்குமே போயிருக்கும். அதனால தான் அதுக்கு மட்டும் ஏன் தெரிவிக்கிறாங்க? ஃபண்டுங்கிறது என்ன? காசு கட்டுப்பாடு. நீ இந்த 10 கோடி உனக்கு, இந்த 10 கோடி ஃபண்டு, அதை தான் விஜய் சொன்னார். அதுக்கே நீ வெளியிட்டு செஞ்சு போகிற. நீ சரியான உண்மையான ஆம்பளை இருந்துச்சுன்னா, உண்மையான நீங்கள் உள்ளே செய்யாமல் இருங்க, நேரில் உட்காந்து விஜய் பேசுகிறப்ப நீங்கள் பேசணும். உதய் சார், நீங்களாம் வாய் இருக்க மாதிரி பேசாதீங்க, சரிங்களா? உங்களுக்கு வாய் இருக்குன்னு சொல்லி எதுவுமே பேசுறதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் உங்கள் வாயால் நீங்கள் கட்டிக்கிறீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், இனிமேல் அந்த வாயை மட்டும் அடைக்குங்க. உங்களோட கூட இருக்கவங்க எல்லாம் எம்எல்ஏ, முதல்ல உள்ள எம்எல்ஏ அவங்களே வாயை அடக்க சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் அடக்கலைன்னா இன்னும் கொஞ்ச நாள் சொல்லிட்டு உங்கள் எல்லோரும் தூக்கி உள்ளே வந்து வச்சுருவாரு. உங்கள் சொத்தையெல்லாம் பறிமுதல் பண்ணிடுவார். அதனால் இதோடு நீ கம்முன்னு வீட்டில் உட்கார நல்லது. இதுக்கு மேலே பேசுனீங்கன்னா உங்களுக்கு இது நடவடிக்கை. அதே மாதிரி விஜய் சார், நீங்கள் யாருக்கும் பயப்பட வேணாம், தெளிவாக பேச. மக்கள் எல்லாருமே உங்கள் கையில் உங்களோட தான் நிற்கிறோம். உங்களுக்கு சப்போர்ட்டு தான். என்ன பிரச்சனை நாங்கள் சப்போர்ட்டு பண்ணுவோம். 8 கோடி மக்களுமே உங்களுக்கு சப்போர்ட்டு தான். அதனால் நீங்கள் எங்கே பேசுனாலும் எப்படி வேணாலும் பேசுங்க. ஏன்னா உங்களை பற்றி நேற்று அவ்வளோ தூரம் பேசுனாங்க. அது நீங்கள் எப்படி அமைதியாக இருந்தீங்க? நம்ம எம்எல்ஏலாம் நம்ம தொண்டர்கள் எப்படி இருந்தாங்க, இப்போ இவங்க எப்படி இருக்காங்க? அப்போ தெரிஞ்சு வச்சு நம்ம ஊழல் பண்ணுறது தெரிஞ்சு வச்சு நம்ம இதுக்கு மேலே இருந்தோம்னா நம்ம ஊழல்லாம் அதிகமாக தான் வெளிப்படுத்திடுவோம். நம்ம கிளம்பி எஸ்கேப் ஆகி போயிட்டீங்க. அதோட போய் வீட்டில் கம்முன்னு இருங்க.